Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. இவன மாதிரி ஒருத்தன் ஏன் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். பாக்கியராஜ் சார் அப்புறம் அவரோட இழப்பு அப்படிங்கிறது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு தான். அவரை போல ஒரு டைரக்டர் வர முடியாது. ஸோ அவரோட கண்ணு வந்து தானம் பண்ணியிருந்தாரு. சச் அ வண்டர்ஃபுல் பர்சன், ரொம்ப நல்ல மனிதர். எங்களுக்குலாம் ரொம்ப ஷாக் இந்த மாதிரி அவரை இருந்தோடனே. சுஹாசினி மேடம் தான் காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ எங்கள் டீம் வி ஆல்வேஸ் ஹேவ் 24 hours கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக ஐஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டீம். ஸோ அவங்க வந்து ரெடி பண்ணிவிட்டு வித்தின் 15-20 minutes அங்கே போனாங்க. இட் டேக்ஸ் ஒன்லி அபவுட் 10-15 minutes. அண்ட் எங்களுக்கு வந்து பாக்யராஜ் சாரோட கண்ணை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி இருக்குன்னு. பிகாஸ் ரெகுலராக நம்ம சார் எங்கள் பேஷண்ட்டு. ஸோ அவரை ரெகுலராக பார்க்குறது டாக்டர் மோகன் தான் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நாள் சிக்காக இருந்து படுத்துட்டு அப்படிலாம் இல்லை, சட்டுன்னு மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல போனதுனால ஐஸ் வந்து வெரி எக்ஸலண்ட் கண்டிஷன். ஸோ அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். சில பேர் சொல்லுவாங்க இந்த வயசானவங்க கண்ணெல்லாம் எடுத்து வந்துட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாக்யராஜ் சாருக்கு பார்த்தா எப்படியுமே வயசு ஒரு 70 வயசு 72 வயசு. இப்போ அந்த வயசில் இருக்கிறவங்க கண் எடுத்து சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமா? இது எந்த இண்டிகேஷன், எந்த காரணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. எவ்ரி ஐ ஆஃப்டர் டொனேஷன் அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். சரி, இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கண்ணை வைக்கலாம், அந்த பேஷண்ட்டுக்கு இந்த கண்ணை வைக்கலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணுவோம். பாக்யராஜ் சாரோட கண்ணை வந்து 2 குடும்பத்துக்கு, அதாவது 2 பேருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்தது. அது ரொம்ப ரகசியமான தகவல் அப்படிங்கிறது கூட எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வெளியே சொல்லக்கூடாது, ரூல் படி வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஐ டொனேஷனை பற்றி சொல்லலாம். ஸோ அதனால் டெஃபினட்டாக விழிப்புணர்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் செலிப்ரிட்டி ஐ டொனேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாங்கள் எது சொல்லக்கூடாது அப்படின்னா, யாருக்கு கண்ணை வச்சோம் கம்ப்ளீட்டாக டோனர் ஃபேமிலிக்கும் சொல்லக்கூடாது, ரெசிபியன் ஃபேமிலிக்கும் சொல்லக்கூடாது. ஸோ 2 பேருக்குமே தெரியாது. கண்ணை யூஸ் பண்ணுமா இல்லையான்றது மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 2 கண்ணும் ரொம்ப நல்லா இருந்தது. 40 வருஷம் கண்ணே தெரியாமல் இருந்த ஒரு பர்சனுக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம். அது வந்து மோகனோட பெரியப்பா கண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்தாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ தான் அவர் வந்து பொண்ணை பார்க்குறாரு, பேத்தியை பார்க்குறாரு. ஸோ இட் வாஸ் ரொம்ப ஹார்ட் வார்மிங் மூமெண்ட். ஏன்னா அப்படியே எல்லாம் நெகிழ்ந்து போயிட்டாங்க. இப்போ பாக்யராஜ் சார் மட்டும் கிடையாது, நிறைய திரை பிரபலங்கள் வந்துட்டு அவங்க கண்ணை டொனேட் பண்ணுறதுக்காக முன் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க? ஸோ ஆக்சுவலி பார்க்க போனால் நம்ம சிஎம் விஜயே வந்து ஒரு 10 years பேக் he has come for eye donation rally. அந்த மாதிரி every year some celebrities, சூர்யா வந்திருக்காரு, lot of celebrities have come and they have pledged. அவர் இழப்பு எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியல? அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நாட் ஓன்லி ஆஸ் அ பேஷண்ட், எனக்கு வந்து இஸ் அ பிக் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் பாக்யராஜ் அண்ட் வி க்ரூ அப் ஆன் ஹிஸ் மூவிஸ், ஃபென்டாஸ்டிக் மூவிஸ். ஸோ அதனால் டெஃபினெட்லி இட்ஸ் அ பிக் ஷாக், இட்ஸ் அ பிக் லாஸ் டு எவ்ரிபடி. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, ராஜன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சுஜாதா மோகன் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம பாக்யராஜ் சார் இறந்ததுக்கப்புறம் அவரோட இழப்பு அப்படிங்கிறது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு தான். அவரை போல் ஒரு டைரக்டர் வர முடியாது. ஸோ அவரோட கண்ணு வந்து தானம் பண்ணியிருந்தாரு. அப்படிங்கும்போதும் அவர் கொஞ்ச நேரத்துலேயே இந்த கண்ணை வந்துட்டு அவங்க வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு போனதை எல்லாருமே பார்த்தோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே தட் ஐ எம் a big fan of பாக்யராஜ். பிகாஸ் நாங்கள் when we were growing up, all his films வந்து அப்படி ஒரு சூப்பர் ஹிட்டு, ரியலி என்ஜாய்ட் இட் அண்ட் we were fortunate. அதுக்கப்புறம் வந்து he became our patient. ஸோ அடிக்கடி பார்ப்போம். such a wonderful person, ரொம்ப நல்ல மனிதர். அவங்க ஒய்ஃபும் நல்லா தெரியும். ஸோ மோர் we have become very close to both of them. ஸோ எங்களுக்கெலாம் ரொம்ப ஷாக் இந்த மாதிரி அவர் இருந்தோடனே. சுஹாசினி மேடம் தான் காண்டாக்ட் பண்ணாங்க. நாங்கள் 2 பேருமே வெளியூரில் இல்லை அப்போது. சார் வந்து வெளியில் நாடுக்கு போயிருந்தார், நான் வந்து இன்டர்னலாக ஐ வாஸ் ட்ராவலிங் சம்வேர். ஸோ உடனே இந்த மாதிரி அவரை ஐ டொனேஷன் பண்ணணும் நாங்கள்.
ஸோ எங்கள் டீம் வி ஆல்வேஸ் ஹேவ் 24 hours கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அதுக்கான ஐஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டீம். ஸோ அவங்க வந்து ரெடி பண்ணிவிட்டு வித்தின் 15-20 minutes அங்கே போனாங்க. அங்கே போனால் பயங்கர கூட்டம். பட் எனிவே தே ஃபெசிலிட்டேட்டட் அண்ட் எல்லாரையும் வெளியில் போக சொல்லிவிட்டு ஒரு ஏன்னா மற்றவங்களுக்குலாம் பார்க்கக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு ஒரு தடையாட்டம் போட்டு அதுக்கப்புறம் இட் டேக்ஸ் ஒன்லி அபவுட் 10-15 minutes ஃபார் ரிமூவிங் த ஐஸ். எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் தான் அவ்வளோதான் ஆகும், 10-15 minutes ஆகும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எடுத்தால் கூட அது எடுத்த மாதிரியே தெரியாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நிறைய பேர் அதுதான் கவலைப்படுவாங்க, முகம் விகாரமாக போயிடும், உள்ளே போயிடும், அந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி நோபல் கெஸ்டர். அவங்க உடனே ஒத்துண்டு அது கொடுத்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ நேரத்தில் ஒத்துக்கிட்டாங்க மேம்? அவங்க எங்களுக்கு இதுன்றதே அவங்க சுஹாசினி மேடம் சொன்னது தான் தெரியும். நாங்கள் ஒரு 1/2 hour போயிட்டோம். அவர் மேபி எல்லாமே வித்தின் 2-3 hours முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு சொல்கிறது நாங்கள் கிளம்பி போகிறதெல்லாம் வித்தின் 2-3 hours எல்லாமே வெரி ஃபாஸ்ட். நார்மலாக வந்து 6 மணி நேரத்துக்குள்ளே கண்ணை எடுக்கணும்னு சொல்லுவோம். அண்ட் எங்களுக்கு வந்து பாக்யராஜ் சாரோட கண்ணை பற்றி நல்லா தெரியும் அது எப்படி இருக்குன்னு. பிகாஸ் ரெகுலராக நம்ம சார் தான் பார்த்துட்டு இருக்காரு, எங்கள் பேஷண்ட்டு. ஸோ அவரை ரெகுலராக பார்க்குறது டாக்டர் மோகன் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதனால் நல்லா டெஃபினட்டாக நல்ல குட் குவாலிட்டி இருக்குன்னு தெரியும். அதுவும் வந்து ரொம்ப நாள் சிக்காக இருந்து படுத்துண்டு அப்படிலாம் இல்லை, சட்டுன்னு மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல போனதுனால ஐஸ் வந்து வெரி எக்ஸலண்ட் கண்டிஷன். ஸோ அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அவர் வந்து 2 பேருக்கு கண்ணை வந்து கருவிழி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவர் வந்து இன்னும் நம்ம உலகத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் மேம், அது ஒரு பெரிய ஒரு குடுப்படைனே சொல்லலாம். எல்லாருக்குமே இது கிடைக்காது. ஸோ வந்துட்டு அதுவும் பாக்யராஜ் சாரோட கண்ணை வந்து 2 குடும்பத்துக்கு, அதாவது 2 பேருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்தது. அது ரொம்ப ரகசியமான தகவல் அப்படிங்கிறது கூட எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வெளியே சொல்லக்கூடாது, ரூல் படி வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அதை பற்றி இல்லை ஐ டொனேஷனை பற்றி சொல்லலாம். ஐ டொனேஷனை பற்றி சொன்னால் தான் அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இப்போது பாக்யராஜ் சாருக்கு டொனேட் பண்ணப்போ எங்களுக்கு எவ்ரிடே வந்துட்டே இருக்குது கண்ணு. அப்போதான் அந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணு கொடுத்தா 2 பேர் பார்க்குறாங்கன்ற விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஒருத்தங்க இறந்தோடனே முதல்ல யாருக்கு ஃபோன் பண்ணலாம், என்னத்தை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு ஒரு ஸ்தம்பிச்சு போயிடும் அந்த ஃபேமிலி. அந்த டைமில் வந்து ஐ டொனேட் பண்ணணுமா அப்படிங்கிறது மறந்து போயிடும். ஸோ அதனால் டெஃபினட்டாக விழிப்புணர்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் செலிப்ரிட்டி ஐ டொனேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் இப்போ எங்களுக்கு நல்லா தெரியுது, இம்மீடியட்டாக தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் வந்துட்டே இருக்குது கண்ணு. வி ஆர் கெட்டிங் சோ மெனி ஐ டொனேஷன்ஸ். ஆமாம், ஐ டொனேஷன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த விழிப்புணர்வு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாங்கள் எது சொல்லக்கூடாது அப்படின்னா யாருக்கு கண்ணை வச்சோம் அப்படின்றத சொல்லக்கூடாது. ஏன்னா தட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஆக்ட். ஏன்னா இப்போ இந்த கிட்னியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அவங்க பணம் வாங்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இது நிலைமை வரக்கூடாது, கண் தானத்துக்கு வரக்கூடாது. நாளைக்கு வந்து நான் தான் உங்கள் ஃபேமிலிக்கு கண்ணை கொடுத்தேன் அதனால் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுக்காக கம்ப்ளீட்டாக டோனர் ஃபேமிலிக்கும் சொல்லக்கூடாது, ரெசிபியன் ஃபேமிலிக்கும் சொல்லக்கூடாது. 2 பேருக்குமே தெரியாது. கண்ணை யூஸ் பண்ணுமா இல்லையான்றது மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 2 கண்ணும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நானே கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் தான். ஸோ நான் ஒரு கண்ணு பண்ணேன். மை டாட்டர் இஸ் ஆல்சோ கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஷீ டிட் த அதர் ஐ. ஸோ 2 கண்ணுமே நல்லா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இந்த வயசானவங்க கண்ணெல்லாம் எடுத்து வந்துட்டு சின்ன பசங்களுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாக்யராஜ் சாருக்கு பார்த்தா எப்படியுமே வயசு ஒரு 70 வயசு, 72 வயசு. இப்போ அந்த வயசில் இருக்கிறவங்க கண்ணை எடுத்து சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமா மேம்? யூஸ்வலாக வந்து அந்த ஏஜ் கேப் வந்து யூஸ்வலாக 20 இயர்ஸ்க்குள்ளே தான் வச்சுருப்போம். பட் ஆனால் தெர் ஆர் சம் கண்டிஷன்ஸ். என்னென்னா அந்த கெரட்டோகோனஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து அவங்க லாஸ்ட் லேயரை விட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் த கார்னியா மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இண்டிகேஷன், எந்த காரணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ ஏஜ் வந்து இந்த மாதிரி இந்த லாஸ்ட் லேயர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயர் இந்த கார்னியா. அது வந்து எண்டோத்தீலியம் சொல்லுவோம். அது மட்டும் இந்த ஏஜ் கேப்பை பார்ப்போம். மற்ற இதுக்கெல்லாம் வந்து we don't need to see the age gap because the rest of the cornea has got 5 layers. Meதி 4 layers we can use for any age. It is irrespective. The last layer mattum we make sure that it's in very good condition before we transplant to anybody, and also more so for younger children. Adu romba important. Ena children they have a longer life. The reason enna longer life. சரி, இப்போ ஒரு 20 வயசுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா அவங்க இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் உயிரோடு இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கண்ணு லாஸ்ட் ஆகுமா அதை பார்த்துட்டு தான் அதுக்குன்னு ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் இருக்குது. அது வழியாக எக்ஸாமின் பண்ணுவோம். எவ்ரி ஐ ஆஃப்டர் டொனேஷன் அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம், சரி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கண்ணை வைக்கலாம், அந்த பேஷண்ட்டுக்கு இந்த கண்ணை வைக்கலாம், அப்படின்னு தான் டிசைட் பண்ணுவோம். சுஹாஷினி மேம் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். இதுக்கு முன்னாடி அவர் டொனேட் பண்ணுறேன்னு ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்களா, இல்லை சடனாக எடுத்த முடிவா மேம்? இல்லை சொல்லலை. ஐ திங்க் சுஹாசினி வந்து இஸ் காட் லாட் ஆஃப் சோஷியல் அவேர்னஸ், அவங்க நிறைய இது பண்ணுறாங்க. அண்ட் சார் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தட், டாக்டர் மோகன் ராஜன் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தேர் ஆக்டிவிட்டி, சோஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் அவங்க டக்குன்னு அதை ஞாபகம் வச்சுட்டு சொன்னாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இறந்தவங்களுக்கு அது தோணவே தோறாது. அவங்க ஃபேமிலியில் அந்த படப்படப்பு, அவங்களோட துக்கம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற டைமில் ரொம்ப கஷ்டம். யூஸ்வலாக ஒரு தேர்ட் பர்சன் ஹூஸ் க்ளோஸ் டு த ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மதர் இஸ் வில்லிங், ஆனால் ஒன் ஆஃப் த சில்ட்ரன் நாட் வில்லிங்னா கூட வி cannot take the eyes. All of them should be willing. எல்லாருமே க்ளோசஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் பி வில்லிங். இல்லைன்னா இப்போ நாங்கள் அங்கே 2 brothers இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா we cannot use their eyes. எல்லாரோட முழு சம்மந்தம் இருக்கணும். அதே மாதிரி இங்கே கன்சென்ட் வாங்கிடுவோம் நாங்கள். வில் டேக் அ கன்சென்ட் சேயிங் தட் இந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்களோட ஐஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரின்றது வாங்கிட்டோம். அவங்க குடும்பம் எவ்வளோ தூரத்துக்கு ஒத்துழைச்சாங்க மேம்? அந்த ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் போகலை, அவங்க வந்து டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. கூட வந்து எங்கள் டெக்னீஷியன், ஆஃப்தால்மிக் டெக்னீஷியன்ஸ், ஸோ ஆஃப்தால்மிக் டெக்னீஷியன் மோர் தென் 25 years எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப முதல்ல உள்ளே நுழையவே முடியலையா, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க சுஹாசினி மேடம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க உடனே டக்குன்னு எல்லாரையும் இது பண்ணிட்டாங்களாம், இந்த மாதிரி ஐ டொனேஷனுக்கு வராங்க, எல்லோரும் நவுருங்கன்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஈவன் சீனியர் பீப்புள், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், were waiting to see பாக்யராஜ், போய் தனி ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அந்த 20 minutes கம்ப்ளீட்லி யாரும் இல்லாமல் பார்த்துட்டு they made sure that நல்ல both the family members and of course Suhasini madam was the main friends also. Very very helpful. Yeah. மேம் அவங்களும் அந்த ஃபேமிலியும் மோகன் சார் நீங்கள் எவ்வளோ க்ளோஸ் மேம்? உங்களுக்குள்ளே இருக்க பாண்ட் சொல்லுங்களேன். மோகனோட பேஷண்ட் அவர். ஸோ எஸ் கம்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, மேபி ஒன்ஸ் இன் 3 months அந்த மாதிரி கூட வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. ஸோ அதனால் வெரி க்ளோஸ் பாண்டிங் இருக்குது. அண்ட் ஐ விஷ் மோகன் வாஸ் ஹியர், பட் ஐ நோ ஹீ வுட் பி பெட்டர் டு டெல் யூ தட் போத் ஆஃப் தெம் ஆர் வெரி சிம்பிள், அன்அஸ்யூமிங், ஒரு பந்தாவே கிடையாது. அண்ட் வாட் அ கிரேட் டைரக்டர் ஹி வாஸ். ஒன்றுத்தையுமே காமிச்சிக்க மாட்டாங்க, அப்படியே பொறுமையாக இருப்பாங்க. வந்தால் கூட பொறுமையாக அவங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் அவசரப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஒரு சாதாரண ஃபேமிலியில் வரவங்களே தாட் பூட்டுன்னு வந்துட்டு ஒன்றே பண்ணணும், ஏன் லேட் ஆச்சு, என்ன 1 hour ஆச்சு, அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் ரொம்ப குவைட்டாக இருந்துட்டு என்ன இது பண்ணணுமோ, ப்ரொசீஜர் பண்ணணுமோ அது பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. அவரை இழப்பு எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியுது? அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நாட் ஓன்லி ஆஸ் அ பேஷண்ட், ஆக்சுவலி இஸ் டாக்டர் மோகன்ஸ் பேஷண்ட். எனக்கு வந்து ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் பாக்யராஜ். எனக்கு என்னென்னா, அவர் டக்குன்னு அந்த மூவிஸ் எடுக்கிறத நிறுத்தினது இஸ் அ பிக் திங் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட மூவிஸ்லாம். அண்ட் வி க்ரூ அப் ஆன் ஹிஸ் மூவிஸ், ஃபென்டாஸ்டிக் மூவிஸ். ஸோ அதனால் டெஃபினெட்லி இட்ஸ் அ பிக் ஷாக். It's a big loss to everybody, include of course film industry and also to all his fans. இப்போ பாக்யராஜ் சார் மட்டும் கிடையாது, நிறைய திரை பிரபலங்கள் வந்துட்டு அவங்க கண்ணை டொனேட் பண்ணுறதுக்காக முன் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க? யூ கேன் ஒன்லி பிளெட்ஜ். ஓகே, நாங்கள் பண்ணுறோன்றத தான் பிளெட்ஜ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆக்சுவலி பார்க்க போனால் நம்ம சிஎம் விஜயே வந்து ஒரு 10 years back he has come for eye donation rally. சூப்பர். அவர் வந்து பீச்சில் எவ்ரி இயர் வி ஹேவ் த ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் செலிப்ரேஷன். அப்போது 10-15 years back அவர் வந்துட்டு he signed off the rally and walked with us for some time. பட் என்னென்னா, கூட்டம் அப்போ அடிச்சு பிடிச்சி அவ்வளோ கூட்டம் சேர்ந்துருது. ஸோ வி ஹேட் டு லிட்ரலி அவரை கடத்தின்னு போய் ஒரு வண்டியில் உட்கார வச்சு அனுப்ப வேண்டி வந்துடுது. ஏன்னா அவ்வளோ அடிதி மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்துடுது பிகாஸ் ஆஃப் த பாப்புலாரிட்டி. அந்த மாதிரி எவ்ரி இயர் சம் செலிப்ரிட்டி, சூர்யா வந்திருக்காரு, லாட் ஆஃப் செலிப்ரிட்டிஸ் ஹவ் கம் அண்ட் they pledged, they put their signature. Suhasini has come. So many people have come. Over the years we have also lot of celebrities who have come and pledged their eyes. You can only pledge.
donation is done only after death. That's the only thing can be done after death. ஒரு மக்களுக்கு ஒரு மித்து இருக்கும், இருந்ததுக்கப்புறம் நம்ம கண் எடுத்து வேறு யாருக்காவது வச்சா நம்மளுக்கு வந்துட்டு ஞாபகங்கள்லாம் இருக்கும், நம்ம பார்த்தவங்களை பார்க்கும்போது பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மித்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மைதானே? டெஃபினட்டாக கிடையாது, 100% கிடையாது. I've been doing corneal transplant surgery since 1989. ஸோ ஐ நாட் சீன் அ சிங்கிள் பர்சன். எல்லாரும் ஒரு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. பிகாஸ் ரொம்ப நாள் பார்க்காம திடீர்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய இட்ஸ் அ ரிலீஃப். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனேன்னா அபவுட் 10 years பேக், 10 or 15 years பேக் இருக்கும், 40 வருஷம் கண்ணே தெரியாமல் இருந்த ஒரு பர்சனுக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம். அது வந்து மோகனோட பெரியப்பா கண்ணு. ஆமாம், அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும் அப்போது. அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே அவருக்கு கண்ணு போயிடுது. தென் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்தாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ தான் அவர் வந்து பொண்ணை பார்க்குறாரு, பேத்தியை பார்க்குறாரு. ஸோ இட் வாஸ் ரொம்ப ஹார்ட் வார்மிங் மூமெண்ட். ஏன்னா அப்படியே எல்லாம் நெகிழ்ந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 40 years கழிச்சு someone is seeing the light of dayன்றது இட்ஸ் a big thing. அது மாதிரி lot of people know, particularly one-eyed people, they see the difference. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்போ கண்ணுனால எல்லாருக்கும் பயம். என்னன்னா, ஐயோ நம்மளுக்கு கண்ணு, ஒரு கண்ணு போயிடுது, இன்னொரு கண்ணு போயிடுமா, நான் கண் இல்லாமல் எப்படி இருக்கிறது. ஸோ அந்த ஒரு பயம் இருக்குது. அந்த ஃபியர் வந்து இஸ் சம்திங் நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அவங்க யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபியர் தெரியும். கண்டிப்பாக. ஸோ அதனால் டெஃபினட்டாக அந்த ஐ டொனேஷனுங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த நோபலஸ்ட் கெஸ்டர்ஸ். ஸோ அதனால் டெஃபினெட்லி ஐ டொனேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் aspect of eye vision is a very very important aspect of the entire bodily system. நம்ம வந்து தானத்தில் சிறந்தது ரத்த தானம், அது இதெல்லாம் சொன்னால் கூட நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆஸ் அன் ஐ டாக்டர் ஐ ஹவ் சீன் இத்தனை வருஷமாக நம்ம வந்து பிறந்த குழந்தைகளுக்கு கண்ணை மாற்றி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய பசங்க வந்து இந்த சுண்ணாம்பு கண்ணில் பட்டு கண்ணை வந்து கண்ணில் அடிபட்டு அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து கண்ணுங்கிறது 7 வயசில் 8 வயசில் கண்ணு போயிட்டா அப்புறம் அவங்க லைஃப் என்ன இருக்குது. ஸோ அதனால் கண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன். அண்ட் ஐ டொனேஷன் வந்து வி வாண்ட் டு என்கரேஜ் ஐ டொனேஷன். ஸோ முக்கியமாக எல்லோரும் அறிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் கூப்பிடணும், 6 hours கூப்பிடணும். எனி என்னென்ன விஷயங்கள் இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, இப்போ ஐ டொனேட் பண்ணணும்னு அந்த குடும்பம் முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சொல்கிறேன்னா, ஸோ இதில் என்னென்னா, அவங்க அப்புறம் கண்ணை நல்லா மூடிட்டு கண்ணு மேலே ஒரு வெட்டு ஸ்பஞ்ச் வைக்கணும். வீட்டில் ட்ராப்ஸ் எதாவது இருந்தால் ட்ராப்ஸும் போட்டுட்டு வைக்கலாம், கண்ணுக்குள்ளே ட்ராப்ஸை போட்டுட்டு வைக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணும். நம்ம மாய்ஸ்டாக இருந்தால் குவாலிட்டி ஆஃப் த ஐ வில் பி குட். கிளீனப் மாதிரி ஏதாவது எனி ட்ராப்ஸ் வீட்டில் எந்த ட்ராப்ஸ் இருந்தாலும் போட்டுடலாம். போட்டுட்டு கண்ணு மேலே வெட் ஸ்பஞ்ச் வைக்கணும். அதுக்கப்புறம் யூ கால் த டாக்டர். ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது விகாரமாகவே இருக்காது, கண் எடுத்தது கூட தெரியாது. உங்களுக்கு பார்த்தா கூட யாராவது வெளியில் வந்து சொன்னால் தான் தெரியும் இந்த மாதிரி கண்ணை எடுத்துருக்கோன்னு. அண்ட் ஒன்ஸ் வி டேக் இட் பேக், நாங்கள் வந்து வி கான்டாக்ட் த ரெசிபியன்ஸ், யார் லிஸ்ட்டில் இருக்காங்களோ. சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஒன் டே ட்ராவலில் இருக்காங்கன்னா கூட அதுக்கு ஸ்பெஷல் மீடியா இருக்குது. ஸோ அந்த மீடியாவில் போட்டு வச்சுட்டோம். ஸோ தட் வி வென் தே கம் நம்ம வந்து அந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ப்ரையாரிட்டி ஆஃப்கோர்ஸ் எப்போதுமே குழந்தைங்களுக்கு ஆர் வந்து ஒன்-ஐடு பேஷண்ட், ஒரு கண்ணு கூட தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ முதல்ல டெஃபினட்டாக அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த லிஸ்ட்டு படி மற்றவங்களுக்கெல்லாம் கூப்பிடுவோம். ஸோ என்ன முக்கியமான இன்ஃபார்ம் த நியரஸ்ட் ஐ பேங்க், ஒரு வெட் ஸ்பஞ்ச் வைங்க, கண்ணில் ஒரு ட்ராப்ஸ் போடுங்க. அண்ட் யூ ஃபெசிலிட்டேட், ஜஸ்ட் மேக் ஷூர் அந்த டைமில் அவங்க வந்தப்புறம் உங்களுக்குள்ளே தகராறு வரக்கூடாது, நான் கொடுக்க மாட்டேன் அது இப்படின்னு தகராறு வரக்கூடாது. ஸோ அது மட்டும் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டீங்கன்னா the removing the eyes will take only 15 minutes. ஓகே மேம். இந்த ஐயில் பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், சின்ன வயசுலேயே எனக்கு -7 -8 அப்படி இருக்கவங்க எப்பயுமே வந்துட்டு ரொம்ப பவர்ஸ் இருக்கிற கண்ணாடி போட்டிருக்கோங்க எல்லாருமே கொடுக்கலாம். ஐ டொனேஷன் கேன் பி கிவன் பை எவ்ரிபடி. பிகாஸ் நம்ம கருவிழி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் சீன். இந்த வெள்ளை மொழி பேட்ச் கிராஃப்ட்னு அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ யார் வேணால் டொனேட் பண்ணலாம். தெர் ஆர் ஒன்லி 4 கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். என்னென்னா இந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், எய்ட்ஸ் பேஷண்ட்டு, ஹெப்படைட்டிஸ் பி பேஷண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரேபிஸ் இருக்கிற பேஷண்ட், அந்த இசை வந்து இந்த ஸ்லோ வைரஸ் செப்டிசீமியான்னு சொல்லுவோம். இப்போ இறக்கும்போது உடம்புல வந்து பஸ்ஸு வச்சு இறந்தவங்க வந்து உடம்புலேருந்து எடுக்க மாட்டோம். அது ஏன்னா அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. இந்த 4மே டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வச்சவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடாதுக்கு.
ஆக்சுவலாக முதல்ல கோவிட் போது கம்ப்ளீட் ஐ டொனேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிருந்தது. பண்ணு, ஆமா. அதுக்கப்புறம் தே ஃபவுண்ட் தட் கோவிட் வைரஸ் டஸ் நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ கார்னியா. அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் அகேன் ஆஃப்டர் 1 year. ஸோ அது ஒரு ரிசர்ச் பண்ணி தே ஃபவுண்ட் அவுட் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஈவன் கோவிடில் அது கூட நம்ம கண்ணு எடுக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வேவ் போது நிறைய பேர் இறந்தால் கூட நம்ம எடுக்க முடியல, பிகாஸ் அப்போ தெரியாது எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 இண்டிகேஷன் தவிர எந்த வயசு வேணால் டொனேட் பண்ணலாம், டயபிட்டிஸ் இருந்தால் டொனேட் பண்ணலாம், கண்ணு தெரியாதவங்க டொனேட் பண்ணலாம். பிகாஸ் கண்ணு தெரியாததுக்கு பல காரணம் இருக்கும். நரம்புனால இருக்கலாம், கண்ணில் ரெட்டினா ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவங்க கருவழி நல்லா இருந்தால் we can still use their eyes. சூப்பர் மேம். இந்த தகவல் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஐயில் பவர் இருக்குது, நம்மளால் டொனேட்லாம் பண்ண முடியாது, நம்ம பண்ணுறது வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு அவங்களோட மைண்ட் தாட் இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்னவாக இருந்தாலும் கண்ணே தெரியலைனாலுமே ஐ டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் மூலமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஐ டொனேட் பண்ணுறதுனால அந்த ஃபேமிலி ஃபுல் சம்மதம் இருக்கணும், ஒரு ஆள் சம்மதிக்கலைன்னா கூட அந்த ஐயை வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இவனை மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500 946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.